بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவுபடுத்துகிறான். கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா மஸ்னா வ சுலாஸ வ ருபா ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா. அல்லாஹ் கூறுகிறான், பெண்களில் உங்களுடைய மனம் தேடக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபன்கிஹு அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். பெண்களில் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை மஸ்னா வ சுலாஸ வ ருபா, இரண்டாக, மூன்றாக, நான்காக. ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, 2, 3, 4 திருமணம் செய்வதில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிதா, உங்களுக்கு அனுமதி என்ன? அனுமதி என்ன? ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே 2, 3, 4 இதுவரை ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி அளித்திருக்கிறான். அல்லாஹ் கடமையாக்கவில்லை, அனுமதி அளித்திருக்கிறான். இந்த வசனத்தை ஷியாக்களில் சில கூட்டம் விளக்கம் வைப்பார்கள். மஸ்னா இரண்டாக, வ சுலாஸ மூன்றாக, 5, வ ருபா நான்காக, மொத்தம் 2, 3, 4 எத்தனை? 9 திருமணங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் என்று சில கூட்டம் ஷியாக்களிலே இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு விளக்கம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனிலே சரியான அகீதாவின்படி மார்க்கத்தை விளங்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் அனுமதித்தது எத்தனை திருமணம் தான்? எத்தனை திருமணம் தான்? 4 தான். அந்த 4லும் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் இதுதான் கடமை. ஃபவாஹிதா, ஒரே ஒரு திருமணம் தான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சபையிலே ஒரு முக்கியமான சட்டத்தை நம்முடைய சமூகத்திற்கு சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் சட்டமாக எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது உள்ளத்தோடு பொருந்தவில்லை என்றால், எம் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் யாராக மாறுவோம்? யாராக மாறுவோம்? யாராக மாறுவோம்? அல்லாஹ்வுடைய சட்டம் என் உள்ளத்திற்கு பிடிக்கவில்லை என்றால் நான் யார்? யார்? காஃபிர். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 4 திருமணம் என்ற சட்டத்தை இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். காஃபிர்கள் விமர்சனம் செய்கிறார்கள், முஷ்ரிக்குகள் விமர்சனம் செய்கிறார்கள். இதை அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக வரக்கூடிய விமர்சனங்கள், அதை நாம் கணக்கெடுக்க தேவையில்லை. ஆனால் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம், குறிப்பாக இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் இந்த சட்டத்தை ஏற்பதற்கு தயங்குகிறாள், இந்த சட்டத்தை வெறுக்கிறாள், இந்த சட்டத்தை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறாள். நான் 4 திருமணம் கட்டாயமாக ஆண்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த 4 திருமணம் என்பது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது என்ற சட்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் என் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது என்று கூறக்கூடிய பெண்கள் முஸ்லிம் சமூகத்திலே இல்லா மாஷா அல்லாஹ் குறைவிலும் குறைவு. இதை பற்றிய பேச்செடுத்தாலே முஸ்லிம் பெண்கள் அதை விட்டு வெறுக்குகிறார்கள், விரண்டு செல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் பொருந்திக் கொள்ள வேண்டும். எம்முடைய உள்ளம் இதை ஏற்று பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் எம்முடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே ஈமானாகவே அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் ஆண்களுக்கு அல்லாஹ் அனுமதித்தது 2 திருமணம் செய்யலாம், 3 திருமணம் செய்யலாம், 4 திருமணம் செய்யலாம். அந்த 4லும் அவர் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் அவருக்கு கடமை என்ன? கடமை என்ன? ஒரு திருமணம் செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டது.
அதற்கு மேல் திருமணம் செய்வது அவரவரின் விருப்பம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறதே தவிர அதை கடமையாக்கவில்லை. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறக்கூடிய விளக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே ஃபன்கிஹு மா தாப லக்கும், நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இங்கே திருமணத்தை வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே. யாருக்கு அழைப்பு? திருமணம் செய்யாத வாலிபர்கள்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நீங்க திருமணம் செய்யலையா? ரெண்டாவது செய்யலையோ? முதல் திருமணம் செய்யாதவங்க கையை உயர்த்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே. நேரடியாக அழைப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மிடத்தில் பேசுகிறார்கள். மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களிலே யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்யுங்கள். விரும்பினால் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? உங்களிலே செல்வத்தாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால், வாலிபர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்யுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு அகத்து லில்பஸர் வஅஹ்ஸனு லில்ஃபர்ஜ், எதற்காக? அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹலாலான பெண்ணை தேர்ந்தெடுத்து எதை நீ விரும்புகிறாயோ அதை தேடிக்கொள், உன் பார்வையை தாழ்த்தும். அது வஅஹ்ஸனு லில்ஃபர்ஜ், உன்னுடைய கற்பை பாதுகாக்கும். வமன் லம் யஸ்ததி', யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை நோற்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு பரிகாரம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல? செல்வம் இருந்து உடலால் சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அப்படி செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன? நோன்பு வச்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு இதற்கு பதிலாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.